ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த நாமினேஷன் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 பேர் வந்தாங்க. அதில் ஆர்ஜி ஆனந்தி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அபார வெற்றின்ற மாதிரி வந்து சொர்ன்னு ஏறி 9வது பிளேஸுக்கு போயிட்டாங்க. 10வது இருந்தாங்க, இப்போ திடீர்னு பார்த்தா 9வது பிளேஸில் இருக்காங்க. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற தர்ஷிகாலேருந்து சிவகுமார் வந்து வர்ஷினி வெங்கட், அதுக்கப்புறம் சாச்சனா தான் இப்போ லாஸ்ட்டில் இருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ பிரச்சனை என்னன்னா இவங்க தான் போவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கேர்ள்ஸ் வாங்கிடுவாங்க, அதை இவங்களுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்தா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு எதுக்கு, நான் தான் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேனேன்ற மாதிரி ஆர்ஜி ஆனந்திக்கு ஓட்டு இப்படி வந்துட்டு இருக்குது. ஓட்டு யார் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க, கீழே கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க யாருங்க ஆர்ஜி ஆனந்திக்கு ஓட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் கொடுத்தாலாவது சரி. திடீர்னு இந்த மாதிரி இப்போ ராணுவ வந்துட்டு லாஸ்ட்டில் இருந்தார், திடீர்னு பார்த்தா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுத்தாரு, மேலே போனார். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்க போனால் பரவாயில்ல, நம்ம பாராட்டலாம். எதுவுமே கொடுக்காம திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு எப்படி இவ்வளோ வருதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதே மாதிரி சாட்சனா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா ஓட்டு சரியுது. ஸோ இதன்படி நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரியுது சாட்சனா தான் இந்த வாரம் வெளியே போகிறாங்கன்னு. இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போக போகுது அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்போ கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி, ஆனால் அதை பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த வாட்டி தீபக் இருந்திருந்தால் கண்டிப்பாக தீபக் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரஞ்சித் இருந்தார்னா ரஞ்சித் ஏதோ போராடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 பேருமே இல்லை. அதே மாதிரி சிவகுமார் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இவர் தான் வந்து லாஸ்ட்டில் இருக்கார், இவருக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த இதை வந்துட்டு ஐயோ எங்கேயோ முடிச்சிட்டேனே, சரி எடிட் பண்ணிப்போம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது சிவகுமார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி தூக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சிவகுமார் தீபக் தான் போய் விளையாண்டாங்க, சூப்பராக விளையாண்டாங்க. 20க்கு 17 வந்துட்டு கரெக்டாக சொல்லி செம மாஸ் பண்ணி கடைசியில் சிவகுமார் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி தூக்கிட்டாப்புல. அதை நம்மளுடைய ராஜா ராணவ் கேசரி தான் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரொம்ப அழகாக நடித்து அதை வந்துட்டு இவர் தான் சேவ் பண்ணப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா இருந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ சிவகுமார் வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டார். நிறைய பேர் வந்து சிவகுமார் வெளியே போகணும் சொன்னீங்க, பார்த்தீங்களா, இப்போ வாங்கிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த வாட்டி இவர் தப்பிச்சார். இப்போ இவர் தப்பிச்சதுனால என்னாச்சுன்னா, கீழே இருக்கிற சாச்சனா அதுக்கு மேலே, அதாவது சிவகுமார் வந்து இப்போ சிவகுமார் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே வந்து வர்ஷினி வெங்கட் இருக்காங்க. ஸோ 2 பேரும் டபுள் விஷயம் இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் காலி. அப்படி இல்லை அப்படின்னா வர்ஷினி வெங்கட்டை வந்துட்டு போன வாரமே அனுப்பலை. அதனால் மேபி டபுள் விஷயம் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு. அதாவது வர்ஷினி வெங்கட்டை காப்பாற்றணும்னு நினச்சி தர்ஷிகா வெளியே அனுப்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா தர்ஷிகாட்டையும் ஒரு கண்டட்டும் இல்லை. ஸோ என்ன நடக்க போது தெரியும். ஆனால் ஆக மொத்தத்தில் கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற நிலவரப்படி சாட்சனா காலியாக போகிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும்? அதேமாதிரி ஆண்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிவகுமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.